அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜோதிடர் ஹரிஹரன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிகிரி. இது அடிப்படையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். உயர்நிலை தனியாக எடுக்கப்படும். அப்போ இந்த அடிப்படையில் இந்த டிகிரிங்கிறது என்ன, அது எப்படி பயன்படுத்தணும், அது எதற்காக இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தான் தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஒரு ராசி கட்டம் இருக்குது. அந்த ராசி கட்டம் பார்த்திங்க அப்படின்னா 12 கட்டங்கள் சேர்ந்தது ஒரு ராசி கட்டம். அப்போது இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரியை கொண்டது. ஒவ்வொரு ராசி கட்டமும் 30 டிகிரியை கொண்டது. 30 × 12 ராசி கட்டங்களுக்கு 360 டிகிரி. ஏன் 12ஆக பிரித்தாங்க? 20ஆக பிரிச்சிருக்கலாமே, 30ஆக பிரிச்சிருக்கலாமே அப்படின்னா, நம்மளுடைய வான் மண்டலத்தில் 12 விதமான ரேடியேஷன்ஸ் இருக்குதுங்க. அந்த ரேடியேஷன்ஸ் 12 விதமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, மேசராசி போல் ரிஷபராசி இருக்கிறதில்ல, ரிஷபராசி போல் மிதுனம் இருக்கிறதில்ல. இது மாதிரி 12 ராசிகளும் தனித்துவம் வேறு வேறு விதங்களில் இருக்குது. அதன் காரணமாக தான் 12 ரேடியேஷன்ஸ் எங்கெங்கே விழுகுதோ அதெல்லாம் ஒரு ராசியாக மாற்றியிருக்காங்க. அதுதான் 30 டிகிரியாக பிரிச்சுருக்கோம். அப்போ மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1லிருந்து 30 டிகிரி, ரிஷபம் 30லிருந்து 60 டிகிரி, மிதுனம் 60லிருந்து 90 டிகிரி, கடகம் 90லிருந்து 120 டிகிரி, சிம்மம் 120லிருந்து 150 டிகிரி, கன்னி 150லிருந்து 180 டிகிரி, துலாம் 180லிருந்து 210 டிகிரி, விருச்சிகம் 210லிருந்து 240 டிகிரி, தனுசு 240லிருந்து 270 டிகிரி, மகரம் 270லிருந்து 300 டிகிரி, கும்பம் 300லிருந்து 330 டிகிரி, மீனம் 330லிருந்து 360 டிகிரி. இப்படி 360 டிகிரிகள் 30 கூட்டிக்கிட்டே போகணும். நம்ம 360 டிகிரி கொண்டது ஒரு வட்டம்னு சொல்லியிருக்கோம். இந்த வட்டம் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா, காலச்சூழலில் நம்மளுடைய வசதிக்கேற்ப அதை ராசி கட்டமாக எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதானே தவிர ராசி கட்டம் ஏன் இப்படி போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ இந்த ராசி கட்டங்களே என்ன அப்படின்னா, நம்மளுடைய வசதிக்கேற்ப தான் நம்ம போட்டுக்கிட்டோம். அப்போ இந்த ராசி கட்டத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 12 ராசிகள்னு சொல்லுவோம், 12 பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கால புருஷ தத்துவமாகவும் வந்திருக்குது. சரிங்களா? இதைத்தான் நம்ம மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு படித்தோம். போன பாடங்களில் நம்ம படிச்சிருந்தோம். இது நல்லபடியாக மனப்பாடம் செய்து கொள்ளணும். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜோதிடர் ஹரிஹரன்.